ஆளுநர் they got the power under section 200. Sorry, I mean article 200 of the constitution. அதுக்கு நிறுத்தி வைக்கலாம் as soon as possible அவங்க முடிவு பண்ணும். இன்னைக்கு தான் நீங்க சொல்றீங்க இந்த செக்ஷன் 142 இது பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க பிரசிடென்ட்டுக்கு இவங்க டைரக்டிவ் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். என்ன எடுக்க போகுது இனிமே ஃபர்தரா பில் வந்தா நான் என்ன பண்ணணும் என் மனசுல படுறது இந்த பில் எல்லாம் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அகைன்ஸ்ட் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு என் மனசுல படுறது இந்த பில் எல்லாம் பாஸ் பண்ணா ரிலிஜியஸ் கான்ஃபரன்டேஷன் வரும் என் மனசுல படுறது இந்த மாதிரி பில்லை நிறுத்தி வைக்கணுமா என்ன இந்த மாதிரி இப்ப பொன்முடி கேஸ் இந்த மாதிரி இருக்கிறச்ச இதுக்கு என்ன பண்ண போறது ஹைகோர்ட்டே போய் சொல்லிட்டாங்க இவங்க மேல இது பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களை டிஸ்மிஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி நாட்டில் இப்படி போயிட்டு இருக்க உங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன பண்ண போறீங்க இடி ரைடு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு ஏன் சார் ஆமா இடி ரைடு பண்றீங்க என்ன பிரச்சனைனா இடி சின்சியரா பண்ணாலும் அவங்க கைய காலை கட்டி பல்ல பிடுங்கி வச்சிடுறீங்க இடி மேல மத்திய அரசாங்கத்து மேல நம்பிக்கை இருக்கு ஆனால் இந்த அளவுக்கு இடர்பாடுகள் ஜுடிஷியரி இதனுடைய இன்டர்ஃபரன்சஸ் நான் ஜுடிஷியரி குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் காமன் மேன் நீங்க சொல்லுங்க ஜுடிஷியரி ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆளுநருடைய டெல்லி பயணம் இப்போ நடந்திருக்கு. இப்போ டெல்லி பயணம் அப்படின்னாலே கொஞ்சம் பக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் திமுகவினுடைய அமைச்சர் புள்ளிகளுக்கும் திமுகவினுடைய தலைமைகளுக்கும் அமைஞ்சிருக்கு. ரைடு நடக்கும்போது டெல்லி போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது குறிப்பிட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் டெல்லி போகிறதா இருக்கட்டும், இல்லை கூட்டணி ரிலேட்டபிளாக டெல்லி போகிறதா இருக்கட்டும், தொடர்ந்து பேசும் பொருளாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போது ஆளுநர் டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா சமீப நாட்களுக்கு முன்பு தான் ஆளுநர் குறித்து ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த ஒரு தீர்ப்புக்கு திமுக எந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் அடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஆளுநருடைய டெல்லி பயணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக அந்த தீர்ப்பை வைத்து கொண்டாட்டம் பாடுவதெல்லாம் அது ஒரு சரியான இது கிடையாது சார். ஏன்னால் இவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பவர் அண்டர் செக்ஷன் ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அந்த பவரை இன்வாக் பண்ணி இந்த 10 பில்லையும் ஆளுநர் பாஸ் பண்ணாவிட்டாலும் இதை யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் பாஸ்ட். அதனால சுப்ரீம் கோர்ட் அதை அவங்க பவரை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி விட்டார்கள். இதுதான் நடந்தது. உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஆளுநருடைய அவருடைய நேர்மையற்ற செயல் அப்படி இப்படின்னு பேஜ் நம்பர் 413 என்னமோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்தார். இதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. இதை நான் ஒத்துக்க மாட்டேங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருந்தாலும் ஐ வில் நாட் அக்செப்ட் இட். ஆளுநர் they got the power under section 200. Sorry, I mean article 200 of the constitution. அதுக்கு நிறுத்தி வைக்கலாம் as soon as possible அவங்க முடிவு பண்ணும். இன்னைக்கு தான் நீங்க சொல்றீங்க இந்த செக்ஷன் 142 இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க பிரசிடென்ட்டுக்கு இவங்க டைரக்டிவ் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். என்ன அப்படின்னா 3 மாசத்துக்குள் முடிவெடுத்தாக வேண்டும் பிரசிடென்ட். Who are you to give directive to president? Supreme Court, they cannot give. Article 143 of the constitution. அந்த 143 of the constitution கீழே பிரசிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது இதில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறதா, இதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதா, அப்ரூவல் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அவர்களுக்கு தோணினால் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம். இந்த மாதிரி வந்திருக்க நான் முடிவெடுக்கிறது என்ன ஏது, ஏன்னா கேபினெட் சொல்லிட்டாங்க ஸோ இதை பாஸ் பண்ணுங்கன்னு. உடனே சுப்ரீம் பிரசிடென்ட் ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம். ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இல்லை இதை நீங்கள் நிறுத்தி வைங்க, இல்லை இதை பாஸ் பண்ணுங்க அப்படின்னால் உடனே ஆளுநர் ஜனாதிபதி கேட்கணுமா? நோ. ஆர்டிகல் 143 என்ன சொல்கிறான்னா சுப்ரீம் கோர்ட் கேன் சீக் தி அட்வைஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் வாட் எவர் தி suggestion, advice given by the Supreme Court, it is not at all binding on President. அவங்க கொடுத்த அந்த முடிவு ஜனாதிபதி மீது எந்த விதத்திலையும் உடன்பாடு கட்டுப்படுத்த முடியாது. ஜனாதிபதி கொடுத்தீங்களே தான் அவங்க இதுவாக முடிவா சுப்ரீம் கோர்ட். ஓகே, வெரி குட். ஸ்டில் இதை நான் எடுத்துக்க மாட்டேங்க. கேபினெட் சொன்ன மாதிரி நிறுத்தி வைக்கிறேன்.
ஆர் இந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுறேன், பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா வித அதிகாரமும் உண்டு. இப்போ இந்த டெல்லி பயணம், இப்போ இந்த டெல்லி பயணத்துக்கு அதான் இவர் போகிறது. இந்த மாதிரி எடுத்திருக்காங்களே, நாளைக்கு இதனுடைய தாக்கம் இன்னும் இவங்க என்னென்ன மாதிரி பில்லெல்லாம் கொண்டு வருவாங்களோ அது எல்லாவற்றுக்கும் இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே மாதம் நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப போகிறீங்க, கவர்னருக்கு பில்லு போகிறது, கவர்னர் ஒரு முடிவு எடுத்து நான் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மாதம் டைமு முடிவு எடுத்துங்க, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க. இல்லையா நீங்கள் ரிட்டர்ன் பண்ண பாஸ் பண்ண போகிறீங்கன்னா யூ கேன் டேக் 3 months. இல்லை முடிவு பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறீங்க சேஞ்சஸ்க்கு, செகண்ட் டைம் உங்களுக்கு வந்துருத்துனால் பாஸ் பண்ணி தான் தீரணும் சொல்லியிருக்காங்க இல்லையா. நாளைக்கு நான் முன்னாடியே ஒரு இதில் பேசினேன், அதாவது எந்த மாதிரி பில்லை நீங்கள் அனுப்புகிறீங்கிறது பொறுத்தது. நாளைக்கு இந்த கோட்டா சிஸ்டம்லாம் இங்கே இருக்குது, இந்த கோட்டா சிஸ்டத்தில் இந்த ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அதெல்லாம் வந்து நான் இனிமேல் நிறுத்தி வச்சிட போகிறேன், தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது, ஆர் ஏதாவது ஒரு ஸ்டேட்டு சொல்கிறேன்னு வச்சு, தமிழ்நாடுனே வேண்டாம் வேறு ஏதாவது ஸ்டேட்டு நிறுத்தி வைக்க போகிறோம்னால் நாங்கள் முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. மறுபடியும் இல்லை ரெண்டாவது அனுப்பிச்சா கவர்னர் பாஸ் பண்ணணுமா, பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான நாளைக்கு வந்தால் என்ன பண்ண போகிறது சுப்ரீம், நீங்கள் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் இப்போ எடுக்க போகிறீங்க. இந்த 10 பில்லை சுப்ரீம் கோர்ட் கொடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் லிமிட்டுக்குள்ளே பாஸ் பண்ணணும்னு. அந்த டைம் லிமிட் இஸ் இட் பைண்டிங் ஆன் அஸ்? ஏன்னா கவர்னர் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி, அந்த டைம் லிமிட் கவர்னருக்கும் உண்டா, அந்த டைம் லிமிட் பிரசிடென்ட்டுக்கும் உண்டா. இந்த மாதிரியே போச்சுனால் என்னங்க, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க, எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து ரூலிங் பார்ட்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்து அவங்களுக்கு பவர் இருக்கா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கா, இல்லை சுப்ரீம் கோர்ட்டு அவங்க எல்லாரும் மேலேயும் உட்காந்துட்டு அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்களா, வெதர் தி இந்தியா இஸ் கோயிங் டு பி கவர்ன்டு ரூல்டு பை சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஆல்ரெடி பேச்சு ஆரம்பித்தாங்க. இப்போ கவர்னர் போயிருக்கிறது, இதை பற்றி பேச போயிருக்கலாம், என்ன எடுக்க போகுது, இனிமேல் ஃபர்தராக பில்லு வந்தால் நான் என்ன பண்ணணும். என் மனசில் படுறது இந்த பில்லெல்லாம் அகேன்ஸ்டு கான்ஸ்டிடியூஷன், அகேன்ஸ்ட் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது என் மனசில் படுறது. இந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணால் ரிலீஜியஸ் கான்ஃபரன்டேஷன் வரும் என் மனசில் படுறது. இந்த மாதிரி பில்லை நிறுத்தி வைக்கணுமா, என்ன பண்ணணும், நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க. இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பில்லை 2 பேர் 3 பேர் சேர்ந்து பாஸ் பண்ணுது. இதுக்கு மேலே 5 பெஞ்ச் இருக்குது, 7 பெஞ்ச் இருக்குது, 9 பெஞ்ச் இருக்குது, அதிகபட்சம் 13 பெஞ்ச், அதாவது 13 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் அமர்வு அங்கே போகும். ஸோ நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீதிபதிகள் 3 பேர் சேர்ந்து எடுத்திருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கலை, போகிறேன் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணுறேன், 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணுறேன், அவங்க சொல்லட்டும். அப்போ என்ன ஆகும், அவங்க சரி இதை நிறுத்தி வைங்கன்றுவாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்கள கேட்கறதுக்காக கவர்னர் போயிருக்கலாம். ஆர் இந்த மாதிரி இப்போ பொன்முடி கேஸு இந்த மாதிரி இருக்கிறச்ச இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறது, ஹைகோர்ட்டே போய் சொல்லிட்டாங்க இவங்க மேலே இது பண்ணுங்கன்னு. சொன்னதுக்கப்புறம் இவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நாட்டில் இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்க உங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்களா, என்ன பண்ண போகிறீங்க தெரியல. ஏன்னா முன்னாடியே நிறையா ஒரு கேஸ் வந்தது. ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய என்ன ஐடியா, ஏதாவது ஆட்சி மாற்றம் உண்டா, இல்லை ஜனாதிபதி. ஏன்னா இந்த இப்போ வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் பார்க்குறச்ச தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இல்லை. அதாவது ஆட்சி மாற்றம் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணுங்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் இவர் பேச போனது இந்த மாதிரி சோமனி இன்சிடென்ட் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு போகிறார். ஸோ போயிருக்கலாம். என்ன இடி ரைடு அதை பற்றி அதான் போயிருப்பாரா, என்னை பொறுத்தவரை நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், இடி ரைடு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே போயிடுது சார். ஏன் சார், ஆமாம் இடி ரைடு பண்ணுறீங்க, என்ன பிரச்சனைனால் இடி சின்சியராக பண்ணாலும் அவங்க கையை காலை கட்டி பல்ல பிடுங்கி வச்சிடுறீங்க. நான் இவ்வளவு இதை எடுத்துன்னு போகிறேங்க, இவ்வளவு எடுத்துன்னு போயிட்டும் எனக்கு என்ன பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ண முடியல, இதை அட்டாச் பண்ணி அடுத்த நிமிஷத்தில் எல்லாத்தையும் நீங்கள் வெளில கொண்டு வரீங்க. என்ன நடக்கிறது சொல்லுங்கள். அண்ட் ஹைகோர்ட்டு ரூல் கொடுக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு ரூல் கொடுக்குறாங்க. டாஸ்மாக் ஸ்கேமில் என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்டு 2 பேர் கொண்ட 2 நீதிபதிகள் நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணுங்கள் இடி ரைடெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஸ்டாப் பண்ணாங்க. உடனே இடி அப்ஜெக்ட் பண்ணி நாங்கள் எதுக்கு ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரி இவங்க மேலே எவிடன்ஸ்லாம் இருக்குன்னு. ஆனால் இவங்க இல்லை, மார்ச் 25 வரைக்கும் நிறுத்தி வைந்தாங்க. மார்ச் 25 தேதி வந்தவுடனே எங்கே இருந்தோ ப்ரெஷரு, அந்த 2 நீதிபதி ஐயோ வேண்டாங்க நாங்கள் இந்த கேஸ்லேயே வரல, நீங்கள் வேறு 2 நீதிபதி கொண்டு என்ன நடக்குதுங்க. ஸோ நீதிபதிகளுக்கே ப்ரெஷர் இருக்குது.
இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் திரும்பி ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நோ நோ, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை போயிட்டுருக்கு சோறு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச எவ்வளோ இடி கேஸு நீங்கள் எவ்வளோ இது பண்ணீங்க, எவ்வளோ இடி கேஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க? இடி கொண்டு வராங்க, வெளியில் அனுப்பிச்சிடுறீங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, ரொம்ப நாளைக்கெல்லாம் நிறுத்தி வைக்க முடியாது, இந்த கேஸ் எல்லாம் முடிய டைம் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, நிறுத்தி வெளில அனுப்பிச்சிட்டிங்களா? வெளில அனுப்பிச்சாச்சுன்னு என்ன பண்ணுங்க, சஸ்பென்ஷன் ஒன்று பண்ணுறீங்களே. அப்போ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவர்கள் அமைச்சராக இருக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் அனுப்பிச்சி விட்டுறீங்க, அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் அமைச்சராகவும் இருக்கலாம். என்னங்க இது? இப்போ ஒரு நார்மல் காமன் சிட்டிசன் எடுத்துங்க, எவ்வளோ பேர் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஜெயிலில் இருக்கான், வாழ்க்கையே போயிடுத்து. 30 வயசு 28 வயசில் நீங்கள் இது பண்ண 15 வருஷம் 43 வருஷம் கழிச்சு நான் வெளியில் 43 வயசில் வெளியில் வரேன். இல்லைங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைங்க, யூ ஆர் டோட்டலி அக்யூட்டட். நீங்கள் போகலாங்க. நான் போய் என்னங்க பண்ணுறது? வயசு போயிடுச்சு, சொசைட்டியில் என் மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடுத்து, என்னுடைய ஃபேமிலி தாறுமாறாக போய்விட்டது. நான் இல்லைங்கிறதுனால சப்போர்ட் இல்லாமல் எங்கே போயிருக்காங்க அவங்கள தேடி போனோம், எனக்கு வாழ்வாதாரம் போய்விட்டது. என்ன பண்ணுவேங்கன்னா, அப்போ இவங்களுக்கு லீடர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு இது நீங்கள் பெயில் கொடுக்குறீங்க. என்ன சொல்கிறீங்க? பெயில் இஸ் ஏ ரூல், ஜெயில் இஸ் ஒன்லி எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ் தான் ஜெயிலுக்கு அனுப்புவோங்கிறீங்க. காமன் மேனுக்கு அந்த மாதிரி இருக்கா? அப்போ பெயில் நீங்கள் கொடுங்க, ஆனால் என்ன சொல்லுங்கள், மறுபடியும் இவங்க பவருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இவங்க அமைச்சராக இருந்து பதவியேற்றிருக்க கூடாதுன்னு சொல்லுங்கள். அமைச்சரான பதவியேற்று கொண்டாலே மக்களுக்கு என்ன தோன்றும்? இல்லைப்பா, இவர் உள்ளே வந்தார்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், சாட்சிகளெல்லாம் கலைப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. கூடாதுங்க. நீங்கள் கிடையாது பவர்னு சொன்னால் அப்போ தான் எல்லாருமே திருந்துவாங்க. இல்லை என்ன பண்ணுவீங்க? அடப்பாப்பா உள்ளே போயிட்டு வந்துக்கலாம், திரும்பி பெயில் வாங்கிக்கலாம். பெயில் வாங்கிறது அவ்வளோ ஈஸியாக போயிடுது. ஸோ பெயில் வாங்கிக்கலாம்னு எப்போ சொன்னாங்களோ கொண்டாங்க, இந்த கிளாஸை கொண்டாங்க. பெயில் கொடுத்தாலும் நீங்கள் ஃபர்தராக அமைச்சராலாம் இருக்க முடியாது, எந்த ஒரு பதவியும் இருக்க முடியாது. அது வரும் நாட்களில் நடக்கும். இந்த ஆளுநருடைய இந்த 75 வருஷத்தில் நடக்கலை, 75 வருஷத்துலேயே நடக்கு. காமன் மேன் கஷ்டப்படுறாங்க இல்லையா? முன்னாடியே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், திரும்பி நான் சொல்ல வேண்டாம். ஸோ ஆனால் அரசியல் தலைவர்கள்னால் எல்லா ப்ரிவிலேஜஸும் உண்டு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் இடிங்கிறது என் நம்பிக்கை இல்லைனால் இடி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை. இடி மேலே மத்திய அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இடர்பாடுகள், ஜுடிஷியரி இதனுடைய இன்டர்ஃபரன்சஸ், நான் ஜுடிஷியரி குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் காமன் மேன், நீங்கள் சொல்லுங்கள் ஜுடிஷியரி இந்தந்த காரணத்துக்காக தான் கொண்டு வரோம், அதனால தான் இடிக்கு கட்டுப்பாடு. வெரி குட். இப்போ நான் இன்னொரு இது ரெக்வஸ்ட் கொடுத்தேன், இவங்களை மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணுறீங்களா? பண்ணுங்க, பெயில் கொடுங்க, பதவி கொடுக்காதீங்க. அதையும் கொடுக்குறீங்க? இல்லை, அவருடைய ப்ரிவிலேஜ். ஏன் காமன் மேனுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல? 15 வருஷம் 18 வருஷம் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்தான், வாழ்க்கையே போயிடுத்து. யார் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க? அதை நீங்கள் ஜுடிஷியரி திங்க் பண்ணி பார்த்தீங்களா? சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், வாழ்க்கையே போய்விட்டது. நடு சந்தியில் நிற்கிறாங்க காமன் மேன். என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை ஆனால் இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், பதவி கொடுக்காதேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் நான் சொல்லலை. மற்றபடி இவங்க மேலே ஊழல் இருக்குது, அது இருக்குன்னா ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிக்கோங்க, அது வேற. பட் பதவி கொடுக்காதீங்க. ஏன் அது இல்லாமல் இருக்க முடியாதா? திஸ் இஸ் மை பாயிண்ட். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.